புத்தாண்டுன்னா என்னங்க? வெறும் கேலண்டர்ல தேதிய மாத்துறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது நம்மளோட உணர்வையே, நம்ம நனவையே முழுசா புதுப்பிச்சுக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த விளக்கத்துல வெறும் தீர்மானங்களை எடுக்கிறத தாண்டி, புத்தாண்ட எப்படி ஒரு உண்மையான ஆன்மீக புத்துணர்ச்சியா மாத்துறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆமாதானே? ஜான்வரி 1ஆம் தேதி அவ்ளோ ஆசைய எடுக்கிற தீர்மானங்கள்லாம் ஒரு 2-3 வாரத்திலே காத்துல பறந்து போயிடும். ஏன் இப்படி நடக்குது? நாம எல்லாரும் சந்திக்கிற இந்த தோல்விக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்கு. அப்ப தப்பு எங்க நடக்குது? நாம எடுக்கிற தீர்மானங்கள்ல இல்ல. அதுக்கு பதிலா, அந்த தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம செய்ய தவறுற ஒரு முக்கியமான தயாரிப்புல தான் இருக்கு. இது ஏதோ மனசளவுல தயாராகிறது மட்டும் இல்ல, நம்மள ஆன்மீக ரீதியா தயார்படுத்திக்கிறது பத்தினது. சரி, வாங்க முதல் முக்கியமான விஷயத்துக்குள்ள போலாம். டிசம்பர் 31ங்கிறது மனுஷங்க உருவாக்குன ஒரு தேதி தான் இல்லையா? ஆனா கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல ஒரே விஷயத்துல கவனம் வைக்கும்போது அந்த சாதாரண தேதிக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக சக்தி கிடைக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு காரணம் கூட்டு மரபுன்னு சொல்ற ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். யோசிச்சு பாருங்க. புத்தாண்டு ராத்திரியில கோடிக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல முடிவையும் ஆரம்பத்தையும் பத்தி நினைக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த கவனமும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய கூட்டு சக்தியை உருவாக்குது. இதுதான் ஒரு தனிப்பட்ட மனுஷன் தன்னை மாத்திக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வழி அமையுது. இங்க பாருங்க, இந்த சார்ட்ல ரொம்ப தெளிவா புரியும். நம்மளோட தனிப்பட்ட முயற்சிங்கிறது அந்த சின்ன பார் மாதிரி தான். ஆனா புத்தாண்டப்ப உருவாகிற அந்த கூட்டு கவனம் ஒரு பெரிய சக்தி அலைய உருவாக்குது. நம்மளோட நோக்கம் என்னன்னா, அந்த பெரிய அலையில ஏறி சவாரி செஞ்சு நம்ம மாற்றங்களை ரொம்ப சுலபமா அடையிறது தான். இந்த ஆன்மீக பயிற்சியோட முக்கியமான நோக்கமே நேரத்தோட பிடியிலிருந்து வெளியே வர்றதுதான். இங்க 3 விதமான நேரத்தை பத்தி சொல்றாங்க. முதல்ல நேர்கோட்டு காலம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இது பழைய கர்மாவோட சுமைய தூக்கிட்டு வரும். இததான் நாம உதறித்தள்ள பாக்குறோம். 2வது காலமற்ற தன்மை. இது ஒரு பாஸ் பட்டன் மாதிரி, எல்லாம் உறைஞ்சு போன ஒரு அமைதியான நிலை. புத்தாண்டு நள்ளிரவுல இந்த அமைதியை யூஸ் பண்ணி பழைய வருஷத்திலிருந்து நம்மள கட் பண்ணிக்கிறோம். கடைசியா அதிமன காலம். இதுதான் நம்மளோட இலக்கு. இங்க கடந்த காலத்தோட சுமையெல்லாம் கரைஞ்சு போயி எதிர்காலத்தோட எல்லா நல்ல விஷயங்களும் இப்பவே நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு கம்ப்ளீட் புது தொடக்கம். சரி, இப்போ பிராக்டிக்கலா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு புது சக்திய உள்ள வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மாங்கிற பாத்திரத்தை நல்லா கழுவி வைக்கணும் இல்லையா? இது ஒரு ஆன்மீக வீடு கிளீனிங் மாதிரி தான். இந்த கிளீனிங்ல 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல போன வருஷத்தை ஒரு சாட்சி மாதிரி திரும்பி பாருங்க, எந்த விதமான பந்த பாசமோ குற்ற உணர்ச்சியோ இல்லாம. 2வதா, உங்களுக்கு தேவையில்லாத பழைய பழக்க வழக்கங்களையும் எண்ணங்களையும் மனசுக்குள்ளேயே ஒரு நெருப்புல போட்டு எரிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. 3வதா, நீங்க இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கோங்க. உங்க ரூம் சுத்தமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா, உங்க சக்திய சேமிச்சு வைங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் குறைச்சிட்டு அமைதியா இருங்க. இந்த உருவகம் எவ்ளோ பவர்ஃபுல்லானது பாத்தீங்களா? கடந்த காலம்ங்கிறது ஒரு மலை மாதிரி பெரிய சுமையெல்லாம் இல்ல. அது நம்ம மேல படிஞ்சிருக்கிற தூசி மாதிரி தான். அது ஒரே தட்டுல உதறி தள்ளிடணும். இதுவே ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சி. ஆனா ஜாக்கிரத, இந்த மாற்றத்தின் போது நாம சில குழிகள்ல விழுந்துடக்கூடாது. முதல்ல பயம், அது நம்ம சக்திய சுருங்க வச்சிரும். 2வது அவநம்பிக்கை, இத புதுசா வர அருளத் தடுத்துரும். 3வது சுயநலம், அதாவது எது செஞ்சாலும் இதுல எனக்கென்ன லாபம்னு கணக்கு போடுறது. இந்த 3ஐயும் நாம முழுசா நிராகரிக்கணும். சரி, இப்போ இந்த ஆன்மீக பயிற்சியோட கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம். டிசம்பர் 31ஆம் தேதி நடுராத்திரிங்கிறது வெறும் கொண்டாட்டத்துக்கான நேரம் இல்ல, அது ஒரு ஆழமான மாற்றத்துக்கான தருணம். அந்த நடுராத்திரி ஏன் அவ்வளவு முக்கியம்? ஏன்னா அது பழைய வருஷத்தோட வேகம் நின்னு புது வருஷத்தோட சக்தி ஆரம்பிக்கிறதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன கேப், ஒரு மேஜிக்கல் இடைவெளி. அந்த ஒரு நொடி 0 தான் ஒரு உண்மையான புதுப்பிறப்பு சாத்தியமாகுது. இந்த நேரத்துல நமக்கு தேவைப்படுற அமைதிங்கிறது சும்மா மந்தமா இருக்கிற அமைதி இல்ல, அது ரொம்ப உயிரோட்டமா விழிப்புணர்வோட இருக்கிற அமைதி. புத்தாண்டோட புது சக்தியை உள்ள வாங்கிக்க நம்மள தயார்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த நிலை அது. இந்த நேரத்துல ஒரு ஸ்பெஷல் மியூசிக் போடுவாங்க. ஆனா அது பொழுதுபோக்குக்காக இல்ல. அதை எப்படி அனுபவிக்கிறது? உங்க மூளைய யூஸ் பண்ணி அந்த இசைய ஆராயாதீங்க. அதுக்கு பதிலா உங்க உணர்வால அந்த இசையில முழுசா மூழ்கிப்போங்க. அந்த இசையோட அதிர்வுகள் உங்க உடம்பையும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்தி சரி செய்யட்டும். அதுக்கு நீங்க அனுமதிக்கணும். சரி, இந்த முழு பயிற்சியும் செஞ்சா என்ன ஆகும்? இது நம்ம மனநிலைய அடிப்படையிலேயே மாத்திடும். நம்ம தீர்மானங்களை எடுக்கிறதுலேருந்து பேரார்வத்தை வெளிப்படுத்துறதுக்கு நகருவோம். இந்த ஒப்பீடு இது ரொம்ப தெளிவா காட்டுது. தீர்மானம்ங்கிறது நான் இதை செய்வேன்னு நம்ம ஈகோல இருந்து வர்றது.
அது நம்ம சொந்த பலத்தை மட்டும்தான் நம்பியிருக்கோம். ஆனா பேரார்வம்ங்கிறது நம்ம ஆன்மாவிலிருந்து வர்றது. இது என் மூலமா நடக்கட்டும்னு பிரபஞ்ச சக்திய கூப்பிடுறது. தீர்மானம் அடிக்கடி தோத்து போகும். ஆனா பேரார்வம் அருள நம்பியிருக்கு. காலப்போக்குல இந்த புத்தாண்டு செய்தி எப்படி மாறிட்டே வந்துச்சுன்னு பாக்குறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். 1930கள்ல செய்தி தனிப்பட்ட தூய்மையை பத்தி பேசுச்சு. ஆனா 1940கள்ல உலகப்போர் நடந்தப்போ ஆன்மீக போர் வீரர்களா இருக்கணும்னு ஒரு அழைப்பு வந்துச்சு. 1950கள்ல அமைதியான செயல், உடல் மாற்றம் மேல கவனம் போச்சு. கடைசியா 1960கள் 70கள்ல உலகம் பெரிய மாற்றங்களை சந்திச்சப்போ அந்த மாற்றத்தோட நாமளும் ஒத்துழைக்கணும்னு அழைப்பு வந்தது. இந்த கேள்வி பல வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து நேரடியா கேக்குற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த உலகளாவிய மாற்றத்துல நம்ம பங்கு என்ன? நாம உதவ தயாரா இருக்கோமா? கடைசியா இந்த ஆழமான மேற்கோளோட முடிச்சுக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான், அதன்படி வாழ்றது இன்னும் சிறந்தது. ஆனா அந்த உண்மையாவே இருப்பது அதுதாங்க பரிபூரணம். இந்த புத்தாண்டு அந்த ஒரு பரிபூரணமான நிலைய நோக்கி நம்ம எடுத்து வைக்கிற ஒரு முதல் அடியா இருக்கட்டும்.